நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ குருவி சார், ஆள் நிக்கிறது தெரியாம ஆழ்ந்த யோசனை இல்ல, அப்படி எங்கேயா போயிட்டு இருக்க? மனசே சரியில்லை சார். இந்த அண்ணாச்சியோட அட்டுழித்துக்கு அளவே இல்லாம போயினுக்குதா சார். என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லியா? படிக்கிற பசங்களை தான் ஸ்கூல்ல இருந்து தூக்குறாங்க, பரவாயில்ல. வாத்தியாரங்களையும் தூக்குறாங்க, அது கூட பரவாயில்ல. கடைசியில ஸ்கூல் வாட்ச்மேனை 4000க்கு தூக்கிட்டாங்க சார். இது அநியாயமா இல்ல சார்? யோ குருவி, இதுக்கே இப்படி புறம்புனா எப்படி? லேட்டஸ்ட் நியூஸை கேள்விப்பட்டா ஒப்பாரியே வைப்ப. ஆமாய்யா, நம்ம சத்துணவு கூட ஆயா அஞ்சலை இல்ல அஞ்சலை, அவ காலையில ஸ்கூலுக்கு வர்ற வழியில தூக்கிட்டாங்க ஐயா. என்ன பண்றதுன்னே தெரியல ஐயா. இப்படி ஒவ்வொரு ஆளியா பேத்து எடுத்துன்னு போனா கட்சியில நம்ம ஸ்கூல்ல ஒரு செங்கல் கூட மிஞ்சாத சார். வருத்தப்படாத குருவி, இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். இந்தா இத புடி. என்ன சார் இது? இத புடியா, என் சம்பள பணம். இதை எதுக்கு சார் என்கிட்ட கொடுக்குறீங்க? எல்லாம் காரணமாட்டான் ஐயா. அண்ணாச்சி ஸ்கூலுக்கு போற அந்த கருப்பாடு யாருன்னு கண்டுபிடிக்க இதத்தான் தூண்டலா பயன்படுத்த போறேன். புரியலையே சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அழகு இந்த பக்கமா வருவான். அவங்கிட்ட நைசா பேச்ச கொடுத்து அண்ணாச்சி இந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்துரு. அவன் இந்த கவரை வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டான்னா அவன் ஒரு கேடு கட்ட கள்ள. இல்ல வேணான்னு சொன்னான்னா அவன் விவரமான குள்ள. எப்படி பிளானு? சார், பிளான்லாம் நல்லதா சார் இருக்கு. ஆனா கவரை வாங்கிக்கின்னு அவர் அண்ணாச்சி ஸ்கூலுக்கு போயிட்டாருன்னா நஷ்டம் நம்மளுக்கு தானே. பணமும் போயிடும், ஆளும் போயிடுவாரு. பணத்தை மட்டும் அவன் கை நீட்டி வாங்கினான்னா ஒரே ஒரு விசில் மட்டும் அடி, அப்புறம் மற்றவன் நான் பாத்துக்கிறேன். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சார், அப்படி பார்த்தா கூட நஷ்டம் நம்மளுக்கு தானே சார். எப்படியா? அவமானப்பட்ட அழக அதுக்கு மேல எப்படி இந்த ஸ்கூல்ல வேலை செய்வாரு? அண்ணாச்சி ஸ்கூல்ல போய் சேர்ந்தாருன்னா நஷ்டம் நம்மளுக்கு தானே. நஷ்டம் நமக்கு இல்லையா, அண்ணாச்சிக்கு தான். எப்படி சார் சொல்றீங்க? ஆமாய்யா, ஹோலி ரோஸ் ஸ்கூலை அழிக்கிற வேலையை அழகனே பாத்துக்குவான். எண்ணி 6 மாசத்துல அந்த ஸ்கூல் இருக்க இடமே தெரியாம போயிடும். சார், கரெக்டா சொன்னீங்க சார். குருவி, அழகன் வர்றான். நாடகத்தை நல்லா அரங்கேற்றம் பண்ண. குட் மார்னிங் சார். வேலை நேரத்துல இங்க வெட்டி நின்னுட்டு இருக்க? உங்களை பார்க்கலாம் தான் சார் நின்னுக்கிறேன். என்னையா என்னையா விஷயம்? சார், நம்ம சோழவான்னாலே சொங்கி ஆட்டம் ஆடுவோம். இப்ப போட்டிக்கு வேற ஸ்கூல் வேற வந்துச்சு. இனிமே நம்ம ஆட்டம் க்ளோஸ் தான். அதுதான் தெரிஞ்ச கதையாச்சே. நீ என்னையா புதுசா சொல்ல வர்ற? ஏன் சார், தலைக்கு மேல வெள்ளம் போயினுக்குது சார். எஸ்கேப் ஆகணும்னா ஒரே வழி ஹோலி ரோஸ்க்கு ஜம்ப் ஆகுறது தான். சார், ஏற்கனவே அண்ணாச்சியோட 2 சிட்டிங் முடிஞ்சிச்சு. இந்த விஷயமா பேசுறதுக்காக வசந்த லாட்ஜில ஏசி ரூம் போட்டுக்கிறாரு. ரொம்ப நல்ல மனுஷன் சார் அண்ணாச்சி. பிக்கப் டிராப்புக்கு கார் அனுப்புறாரு. டிஸ்கஷன் முடிஞ்சதும் எல்லாருக்கும் சுட சுட பிரியாணி. என்னையா சொல்ற? சார், உண்மையா சொல்றேன் சார். கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல நேரம். அண்ணாச்சி அரவணைக்கிறாரு. அப்பிட் ஆகுறது தான் புத்திசாலி தானோ. இது உனக்கு தப்பா தெரியல? 4 பேருக்கு நல்லது நடந்தா எதுவுமே தப்பு இல்ல சார். இங்க இருந்து போறவங்க மேல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வழக்கு தொடுத்தா என்னாகும் தெரியும்ல? ஒன்னாவா சார், அண்ணாச்சிக்கு சட்டத்துல இருக்கிற ஓட்டெல்லாம் அத்துப்புடி. இல்லனா அவ்வளவு தைரியமா இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஆளுங்களெல்லாம் தூக்க முடியுமா? சார், சொன்னா நம்ப மாட்டீங்க. நேத்து கூட டிஸ்கஷன்ல உங்களை பத்தி பேசினாரு. சார், அண்ணாச்சி உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிறாரு சார். என்ன நம்பிக்கை? நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, உங்களை அவரோட ஸ்கூலுக்கு எச்சமாக்கலான்ங்கிறாரு. சும்மா புழுகாதையா. சார், இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும் சார். அதனால தான் அண்ணாச்சி கிட்ட ஆளை கையோட கூட்டின்னு வரேன்னு அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துக்கிறேன் சார். நம்ப மாட்டீங்களே? பட்டுன்னு பணத்தை கவர்ல போட்டு குடுத்துட்டாரு. நான் புடிங்க. உள்ள வையா. இங்க வச்சு கொடுத்தா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? சாரி சார். உள்ள வையா. வையா. வாங்க, பில்டிங் பின்னாடி போயிடலாம். வா வா. அழகு இன்னைக்கு நல்லா மாட்டினா. நம்ம குருவிக்கு வாய் தான் பேசும், இப்ப கை கூட பேசுதே. நம்ம குருவி ரொம்ப கோபக்காரனா இருக்கான் போல இருக்கு. அழகுல இந்த புரட்டு புரட்டி இருக்கான்.
அவனுக்குள்ளேயும் ஒரு இந்தியன் தாத்தா இருக்கிறது இதுவரைக்கும் எனக்கு தெரியாம போயிருச்சே. அழகனுக்கே இந்த கதின்னா ஆக்ரோஷமா அடிச்ச குருவி எப்படி இருப்பான் பாத்துருவோம். யோ குருவி, என்னையாது உன் கோபத்துக்கு ஒரு அளவு வேணும்? சும்மா ஒரு டெஸ்ட் வையான்னு சொன்னா அழகனை ஆபரேஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்க. யோ இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ரோசை இருக்க கூடாதுயா. என்னையா சார் அச்சுது நான் இல்ல சார், அந்த அழகதான் சார் என்ன பொட்டி பொட்டி எடுத்தாரு. அவரு குத்த கைய எப்படி குதிரை வச்சுக்கிறாரு பாருங்க சார். நீ நிஜமாவா சொல்ற? யோ அழகன் பதவிக்கு ஆசைப்படலையா இல்ல நாம கொடுத்த தொகை பத்தலையா? இப்ப அந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா? குருவி, இந்த டெஸ்ட்ல அழகன் தப்பிச்சுட்டான்னு நினைக்காத. இன்னும் நம்ம ஸ்கூல்ல நிறைய கருப்பாடுகள் சுத்திக்கிட்டு இருக்கு. நம்முடைய அடுத்த குறி அந்த கிரகோரி. சார் கம்முனு இருங்க சார். இந்த அழகனாவது என்ன அஷ்டம் அப்படியே விட்டு போயிட்டாரு. அவரு ஆலியா குளாஸ் பண்றாரு சார். பாத்தியா பாத்தியா? இங்க ஒருத்தர் ரத்த கலர்ல இருக்கிறான், என்ன விட்டுட்டு பணத்தை செக் பண்ணுகிறாரு. இவரெல்லாம் எப்படி வந்து ஸ்கூலை காப்பாற்ற போறாரு? இப்போ எச்சம் கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் நீ பேசுனது சீரியஸ்னே தெரியுது. சரி, சீரியஸ் புரிஞ்சிருச்சுல, இப்போ பதில் சொல்லுங்க. உன்னோட பாலிசி முக்கியமா இல்ல பசங்களோட நன்மை முக்கியமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. சார் அது தப்பு சார். சம்யுக்தா ஸ்கூல்ல இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணா சார், குட் மார்னிங் சார். வணக்கம், உட்காரு. என்ன சார் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சும்மாதான். ஏதாவது பிரச்சனையா சார்? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல சார், உங்க குரல் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, அதான் சார் கேட்டேன். என்ன சார் சிரிக்கிறீங்க? அப்போ பிரச்சனை தானா சார்? இல்ல கண்ணா, எதையுமே பார்க்க முடியாத நீ என்னோட ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு கரெக்டா பிரச்சனையான்னு கேட்குற. ஆனா பார்வை உள்ள என்னால சில விஷயங்களை ஈஸியா சரி பண்ண முடியலன்னு யோசிச்சேன். என்ன சார் பிரச்சனை? எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருக்குது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது முடியாது சார். கண்ணா? ஆமா சார், ஒருத்தருக்கு நல்லவரா இருந்தா இன்னொருத்தருக்கு கெட்டவரா இருந்துதான் சார் ஆகணும். எப்படி? நீங்க எங்களுக்கு நல்லவரா இருக்கீங்க, அப்ப அண்ணாச்சி நல்லவரா இருக்க முடியாதுல்ல சார்? கரெக்ட் தான். ஆனா யாருக்கு நீங்க நல்லவரா இருக்கணும்னு நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்ல கண்ணா, பெரிய மனுஷன் மாதிரி பேசுறியே, அதான் சிரிச்சேன். இல்ல சார், நீங்க கேட்டீங்க அதான் சொன்னேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். வேண்டாம், அது உன்கிட்ட சொல்ற மாதிரி பிரச்சனை இல்லை. பொதுவா கேளுங்க சார், நான் பதில் சொல்றேன். பொதுவாண்டா எப்படி? என்ன விஷயமெல்லாம் சொல்லாம வாங்கலாமா கூடாதா, செய்யலாமா கூடாதுன்னு சொல்லுங்க சார். என் மனசுல நீங்க கேக்குறப்போ என்ன தோணுதோ அதை நான் சொல்றேன் சார். அது எப்படி சரியா வரும்? நான் அப்படிதானே சார் எல்லாமே பண்றேன், எனக்கு அது கரெக்டா இருக்கு சார். அதனாலதான் சார் எனக்கு அழகன் சாரும் பிடிக்குது, ஸ்டாலின் சாரும் பிடிக்குது. அடுத்த ஸ்டெப் வைக்கலாமா கூடாதான்னு நீங்க எல்லாம் பார்த்து பார்த்து மேடா இருக்கு, பள்ளமா இருக்கு,
போலாமா வேணாமான்னு முடிவு பண்றீங்க. ஆனா நான் அப்படி இல்ல சார். என் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுதான் சார் பண்ணுவேன். நீங்க கேளுங்க சார், சும்மா கேளுங்க சார். அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்ல. பண்ணிக்கலாமா கூடாதா? வேணாம் சார். என்ன சார் இது எவ்வளவு நாளா சார் யோசிக்கிறீங்க? இப்ப கொஞ்ச நாளாண்டு வச்சுக்கியே. அப்போ வேணாம் சார். அப்போ அதை ரொம்ப யோசிச்சாலே அது சரியா வராது சார். என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டீங்க? இல்ல கண்ணா, சரி எப்படி பட்டுன்னு தெரிஞ்ச மாதிரி சொன்ன சார்? இல்லடா, என் மனசுல நான் என்ன நினைச்சேனோ அத அப்படியே சொல்றிய. நான் வேண்டான்னு யோசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்லு பாப்போம். சார் மனசு அறிகுறி தான் சார் காட்டும், அது காரணம்லாம் சொல்லாது. எனக்கு வேணான்னு தோணிச்சு, ஆனா காரணம்லாம் தெரியாது சார். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க எது யோசிச்சாலும் அது கரெக்டா தான் சார் இருக்கும். அதுல உங்களுக்கு வேணா டவுட் இருக்கலாம், எங்களுக்கு இல்ல சார். என்ன சார் நான் சொல்றது தப்பா? இல்லடா. சார் உங்க கையில கொஞ்சம் பேசணும். பேசு. என்ன சார் இது? என் கையில கொஞ்சம் பேசணும்னு நீ தானியா சொன்ன. என்ன ஜோக்கா? உங்ககிட்ட பேசணும் சார். அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன் சார்? நான் பிஸியா. ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் கூட பேச முடியாது. ஏன் சார் இந்த அவமானம் எனக்கு? யோ நீ என்ன பேச போறன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பேச போறேன்? யோ நீ என்ன அமெரிக்க அதிபரா உலக அமைதியை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு? சம்யுக்தா மேட்டரை பத்தி பேசி நீ உயிரை வாங்குவ. ஏன் சார் இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத குருவி மனசெல்லாம் உங்களுக்கு புரியுது, ஆனா அவங்க மனசு உங்களுக்கு புரியலையா? யோ சார் என்ன பிள்ளைய வெளியே நிக்குதுங்க? தெரியலையே சார். கேபி குட் மார்னிங் சார். கிளாஸுக்கு போல 2 பேரும் வெளியில் நிக்கிறீங்க. சார் கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. அனுப்பிட்டாரு சார். யார் அனுப்புனது? அழகன் சார். அழகன் சாரா? அவர் எதுக்கு உங்களை வெளியில் அனுப்புனா? சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவர் தான் 7C இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறாரு. இது எத்தனை நாளா? அது ஒரு வாரம் மேல ஆகுது சார். ஓ சரி இருக்கட்டும். அவரையும் உங்களை வெளியில் நிறுத்தன? ஹோம்வொர்க் பண்ணல சார். ஹோம்வொர்க் பண்ணலையா? யாரு நீங்களா? ஏன் பண்ணல? கேக்குறீல்ல, ஏன் பண்ணல? பண்ணல சார். அது தெரியுது, ஏன் பண்ணலன்னு தானே கேக்குறேன். மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா? அப்புறம் உங்களை மட்டும் வெளியில் அனுப்பணும்? இப்படி எதுக்குமே பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்க. நான் சொல்றேன் ஐயா நல்லாசிரியரே, உன் பசங்க எல்லாம் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? என்ன பாக்குற? இந்த அழகன் தான் இவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். இதுல இருந்து தெரியுமே உன் பசங்க எல்லாம் எவ்வளவு பேட் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு. என்னையா முழிக்கிற? வீட்டு பாடம் எழுதாத ஆளுங்க யாருன்னு தெரியுதா? எல்லாம் உன் கண்ணின் மணிகள் தான்யா. மொத்தமாவே யாரும் எழுதல, அப்புறம் ஏன் இவங்கள மட்டும் வெளியே அனுப்புறேன்னு பாக்குறியா? அவங்க எல்லாம் பல தடவை வெளியே நின்னவங்க, இவங்களும் கொஞ்சம் நின்னு பாக்கட்டுமேன்னு தான். இல்ல சார். என்ன நல்ல சார்ன்ட்டு உன் பயல்கள் எல்லாம் 10 நாளா அவுத்து விட்ட கழுதைங்க மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு உனக்கு ஏதியா நேரம்? உனக்கு காதலிக்கவும் காதலிச்ச பெண்ணோட பஞ்சாயத்து பண்ணவுமே நேரம் சரியா இருக்கு. உன் சொந்த பிரச்சனையில ஸ்கூல் பிரச்சனையை விட்டு அடிச்ச பத்தியா? உன் ஓப்பனிங் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனா பினிஷிங் தான் ரொம்ப பேட். பேடோ பேட். போயா போய் ஒழுங்கா வேலையா பாரு. சார் எனக்காக உங்களை ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். நீ என்ன சொல்லி நான் என்னையா மன்னிக்கிறது? நானே மன்னிக்கிறேன். போங்கம்மா உள்ள போங்கன்றல. ஸ்டாலின் இங்க பாரியா, நீ ஒண்ணும் பெரிய புனிதன் இல்லையா. பிரச்சனைன்னு வந்தா
நீ ஒரு சாதாரண மனுஷன் தாயா. இது ஏன் இந்த சுண்ணாமத்துல எனக்கு தெரிய மாட்டேங்குது தெரியல. போயா போய் வேலைய பாரியா. சார் சான்ஸ் கட்சிதான் அந்த ஆள் எப்படி குத்தி காட்டுறான்னு தெரியுதா? இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க சார். ஆனா அவர் சொன்னது எதுவும் பொய் இல்லையே. அது இல்ல சார். இதுக்கு தான் நான் வேணாண்டு அடிச்சுக்கிட்டது. சார் நீங்க வாதியார் தானே, சாமியார் ஒன்றும் இல்லையே. குருவி உனக்கு புரியல. வாத்தியாருண்டா ஒரு சில தியாகங்கள் பண்ணித்தே ஆகணும். இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாத்தியாரா வரவே கூடாது. ஜான் ஏர்னா மோனம் சார் இருக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டீ காபி டீ காபி டீ. என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. தேங்க்ஸ். ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன சொல்லல? சும்மா நடிக்காதே, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன? அந்த சம்யுக்தா விஷயம். குருவி சொன்னானே? ஆமா. அவன் வரட்டும். ஏன் நேக்கு அதெல்லாம் தெரியப்படாதா? அப்படின்னு இல்ல. என்னை இன்னும் அந்நியமா தான் பாக்குறேன் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எதுக்கு தேவையில்லாம இதை போய் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை என்கிட்ட சொல்றதுல என்ன பப்ளிசிட்டி இருக்கு? சரி, உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாதுல்ல? அப்பாக்கும் தெரியும். அங்கேயும் குருவி வளர்னானா? குருவியால பெரிய விஷயத்தை எல்லாம் உள்ள வச்சுக்க முடியாது. குருவி சைஸ் சின்னது இல்லையோ? குருவியோட சைஸ் என்னமோ சின்னதுதான், ஆனா வாய் பெருசுல. சரி, அப்பா என்ன சொல்றாரு? அப்பாவும் குருவியும் அந்த டீச்சருக்கு தான் சப்போர்ட் பண்றா. நல்ல பொண்ணு மிஸ் பண்ண கூடாதுங்கறா. உங்களுக்கு என்ன தோணுது? நேக்கு தோன்றது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோன்றது? நான் தெளிவாதையா இருக்கேன். என் கூட வேலை செய்யற டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது. அப்படியே பண்ணிக்கிட்டாலும் அது பெரிய தப்பு. நேக்கும் அதுதான் சரின்னு படுறது. எனக்கு தெரியும் நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. இல்ல, 4-5 நாளாவே ஒரே குழப்பமா இருந்துச்சு. அதான் தெளிவா முடிவு எடுத்துட்டேளே, அப்புறம் என்ன குழப்பம்? சம்யுக்தா நிஜமாவே நல்ல பொண்ணு, ஆனா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது. அப்புறம் அதே சமயத்துல சம்யுக்தா ஸ்கூல்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ என்னமோ என்னை கட்டிக்கிட்டாதான் ஸ்கூல்ல இருக்க முடியும்னு ஏதோ காரணம் சொல்லிட்டு இருக்கா. அது பிளாக்மெயில் இல்லையா? இப்படி முடியாதுன்னு சொல்றவாள மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? சேச்சா, பிளாக்மெயிலாம் ஒண்ணும் கிடையாது. அது அவளோட சூழ்நிலை, அதான் அப்படி பேசுறா. என்ன பண்ண போறேன் தெரியல. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறவும் முடியாது, அவன் அந்த ஊரை விட்டு போகவும் கூடாது. அதான் என்ன செய்யறதுன்றே தெரியல. அதான் தெளிவா தெரியறதே, அது இல்ல இதுன்னு 2ல 1ன்னு தெளிவா அவகிட்ட சொல்லிடுங்க. அது அங்க முடியல. என்ன முடியல? அவளை கூப்பிட்டு பேசுங்கோ. எவ்வளவோ பேசியாச்சு, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஒரு ஃப்ரெண்டுண்டா புரிஞ்சுக்க வேணாமாங்க? ஒரு ஃப்ரெண்டு எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிற முடியும்? அதானே, ஒரு ஃப்ரெண்ட் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்ப நீங்களே இருக்கீங்க, நல்ல ஃப்ரெண்டா பழகுறான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கான். அதுக்காக நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கு? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. பார்க்குற எல்லாரையும் பழகிற எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற முடியுமா என்ன? ஏங்க, ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஃப்ரெண்டாகவே இருக்க முடியாதாங்க? நம்மளை பார்த்து குருவி கூட ஒரு சின்ன டவுட்டு தான், ஆனால் நம்ம மனசுக்கு தானே தெரியும் நம்ம மனசில் எந்த கலங்கமெல்லாம் பழகிறோம்னு சொல்லி. இத்தனை நாளில் உங்கள்கிட்ட என்னைக்காவது காதல் கல்யாணம் ஏதாவது பேசியிருக்கேனா? இல்லை, நீங்கள் தான் கேட்டிருக்கீங்களா? ஏன்டா நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு. சம்யுக்தாவும் அப்படிதான் இருந்தா, இன்னைக்கு என்னாச்சுன்னே தெரியல. இப்போ புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கிறா. நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட கோவப்படவும் முடியல, சரின்னு சொல்ல முடியல. இதான் என்னோட சூழ்நிலை. என்னாச்சு? இல்ல, எனக்கு புரியல. எனக்கு இப்பதான் புரியுது. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவே புரியலையா? சத்தியமா புரியலங்க. இவ்வளவுக்கு அப்புறமும் புரியலனா இனிமே புரிய வைக்க முடியாது. என்னங்க பேசுறீங்க?
ஏங்க நான் ஏதாவது தப்பா ஏங்க என்ன 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 இது 2 தானே சொன்னான், அதுல என்ன தப்பு இருக்கு? என்னமோ